அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பயங்கரமாக ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு. யார் அப்படின்னா நம்ம ஃப்ரான்சிஸ் கொடுத்துருக்காரு. என்ன யாரை வந்து ப்ராங்க் பண்ணணும்னா இந்த லெஜெண்டரி ஒரு ஆக்ட்ரஸ் தான் வந்து நீங்கள் ப்ராங்க் பண்ணணும் அப்படின்னு கற்பூரத்துக்கு மேலே சத்தியம் வாங்கி யார்கிட்டயே நம்பர் வாங்கிட்டு வந்துக்கிறான். யாருடா? பெரிய செலிபிரிட்டி. அவங்க பெரிய செலிபிரிட்டி. இருங்க, நான் உங்களை இப்படி காட்டுறது தான் உங்களுக்கு பிடிக்கும். கொஞ்சம் பாருங்க நீங்களே. மிடில் போடுங்க. மிடில் தானீங்கயா? யார் இவங்க? உங்கள் பாட்டியா? இவங்க தான் ஸ்ரீலங்கன் மாடல். சரி, இப்போ நாங்கள் என்ன பண்ணேன், இவங்க தான் ப்ராங்க் பண்ண போகிறோம். இவங்க நம்பர் எப்படி உங்களுக்கு கிடைச்சது? ஹலோ நிகர்சன், ஒரு லிங்க் ஒன்று அனுப்பி விட்றேன். எனக்கு அவங்களோட கான்டாக்ட் நம்பரை மட்டும் அனுப்பிட்டியா? அதுக்குள்ளே அனுப்பிச்சிட்டானா? நமக்கு ஏதோ மைக் வச்சு கேட்குறான் போல. ஓகே, இப்போ நாங்கள் யாரை ப்ராங்க் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்களா லெஜெண்டரி ஆக்ட்ரஸ் அவங்களுக்கு தான் வந்து ஃபோன் பண்ணி ப்ராங்க் பண்ண போகிறோம். கமான், லெட்ஸ் டு இட். ஓகேவா? நீ இடியா போய்க்க வந்து எதுவுமே பேசாமல் கம்முன்னு நிற்கிறேன். அடே அழகா பாருடா. டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ஃப்ரான்சிஸ் மரியாதை. ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கங்க. வணக்கம். நாங்கள் வந்து வெற்றிவேல் ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து பேசுகிறோங்க. இங்கே வந்து விஜய் தேவர்கொண்டாவோட படம் வந்து இங்கே பண்ணுறோம். ஸோ அதனால் ஆர்டிஸ்ட் செலெக்ஷன்ஸில் வந்து உங்களோட இதெல்லாம் பேரெல்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃபோன்லேயே ஆடிஷன்ஸ் பண்ணால் உங்களுக்கு ஓகேவாங்க? ஓகேங்க, ஓகே. விஜய் தேவர்கொண்டாவோட படம்னால தெலுங்குல தான் டைலாக்ஸ் எல்லாம் இருக்கும். 2-3 டைலாக்ஸ் தெலுங்குல சொல்கிறீங்களா? நீ ఏంటి எனக்கு చాలా ఇష్టం. நீ ஆன்டி கிடையாது, மேபி நீங்க ஆன்டியா இருக்கலாம். அப்படி அதுக்கு அப்படி சொல்லக்கூடாது. நீ ఏంటి எனக்கு చాలా இஷ்டம் சொல்லுங்க. நீ ஆன்டி இல்லங்க, என்னங்க நீங்க ஆன்டிங்கிறீங்க? நீ ఏంటి? ஐயோ என்னங்க? அப்ப சரி, என்ன ஆன்டி ஆன்டி இல்லங்க, AUNTY ஆன்டி இல்லங்க. இது AENTY ஏன்டி. నీ ఏంటి எனக்கு చాలా ఇష్టలు. எனக்கு అక్కల్ కష్టలు. అక్కల్లో కష్టలు. கரெக்டுங்க, அக்களு கஷ்டலு. சரி, அது வரைக்கும். இப்போ வந்து நம்ம லவ் டயலாக் ஏதாவது பார்த்துடலாமாங்க? இப்போ பழைய பல நீலாம்பரி சொல்லுவாங்க தெரியுமா? ஊருக்குள்ள எவ்வளவு ஆம்பளைங்க இருந்தாங்க? ஊருக்குள்ள ஒரு ஆம்பளை. இது தன்னூத்து கிராமமா? ஒரே ஒரு ஆம்பளை இருக்கிறதுக்கு மிச்சம் எல்லாம் ஊரை விட்டு போறதுக்கு என்னங்க பேசுறீங்க? இல்ல ஊருக்குள்ள எத்தனையோ ஆம்பளைங்கிறாங்க. ஊருக்குள்ள எத்தனையோ ஆம்பளை இருக்காங்க. ஆனா நான் பார்த்த ஒரே ஆம்பளை நீ தான். நீ லுங்கி கட்டுற ஸ்டைலு, சேவ் பண்ணாத அக்கிலு, வெட்டாத மண்டை. சரி, அந்த டயலாக் அப்படியே சொல்லுங்க. ஊருக்குள்ள எத்தனையோ ஆம்பளைல பாத்திருக்கேன். சூப்பர். உன்னை போல ஒரு ஆம்பளை பார்க்கல. கரெக்ட். சேவ் பண்ணாத அக்கிலு, வெட்டாத மண்டை. அவ்வளவுதான்டா. ரைட், சூப்பர். தேவகொண்டா இருக்கார்ல? ஆமா ஆமா. அவரோட கேர்ள் ஃப்ரெண்டா வந்து ஸ்ரீலீலா பண்றாங்க, ஹீரோயின். நீங்க அவங்களோட ஃப்ரெண்டு, சரியா? நீங்க வந்து ஒன் சைடா விஜய் தேவர்கொண்டாவை லவ் பண்றீங்க. இப்போ அதுல படத்துல ஒரு டயலாக் ஒன்று சொல்லிடுறேன். உங்க ஆடிஷன்லாம் ஓகே, நான் ப்ரொடியூசர் கிட்ட காமிச்சேன், அவர் ஓகேன்னு தான் சொன்னாரு. இந்த பாருங்க, படத்துல இருக்க டயலாக் நல்லா தெளிவா கேட்டுக்கோங்க. இது நீங்க சொல்ல போறீங்க, ஓகேவா? டே தேவர்கொண்டா. இல்லங்க, டே நீங்க உரிமையா கூப்பிடுங்க. வாடா போடா. ஆமா, டே தேவர்கொண்டா. நீ தான்டா என் அனகொண்டா. ஃபர்ஸ்ட் நீ அத கொண்டா. எங்க சொல்லுங்க. நீதான் என் அனகொண்டா. அத கொண்டா இத கொண்டா இல்லங்க, அனகொண்டா. நீதான் என் அனகொண்டா. ஃபர்ஸ்ட் நீ அத கொண்டா. ஓகே, பாட்டுலாம் நீங்க பாடுவீங்களாங்க? இல்ல அது உங்களுக்கு பாட்டு பாடுற நீங்க ஒரு சிங்கர் ஆக்சுவலா படத்துல. எனக்கு அது வராது. அப்ப தெரிஞ்ச மாதிரி பாட்டு பாடுங்க. ஏதாவது பாட்டு பாடுங்க, நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். டேய் ரெக்கார்ட போடுறா. பாடவே பாடுறேன். என்ன பாட்டே வர மாட்டேங்குது. என்னடா ஆக்டிவ் நீங்க ரெக்கமெண்டேஷன் கொடுத்துக்கிறீங்க? நீங்க பாடுங்க. இன்னைக்குள்ள பாடுறீங்களா? ஏன்னா வந்து 8 மணிக்கு எங்களுக்கு ஃப்ளைட்டு. நீங்க இன்னைக்குள்ளே பாடிட்டீங்கன்னா கிளம்பிடுவோம். அதான். என்னங்க நீங்க சிவபுராணமா பாட போறீங்க? இவ்வளவு லென்த்தா பாட்டு வராது. வசனம் வருமா? இந்த வசனம் ஓகேங்க. இப்போ நான் வந்து சொல்றேன். இது இந்த டயலாக் சொல்லிடுறீங்களா? டேய் உன் கூட நான் 100 வருஷம் வாழணும்டா. இதெல்லாம் சொன்னா 100 வருஷம் இல்ல, ஒரே நிமிஷத்துல ஓடி போயிடும். இல்ல டேய் அந்த மாதிரி இருக்கணும், ஃபீலிங்கா இருக்கணும். டேய் உன் கூட நான் 100 வருஷம் வாழணும்டா. சொல்லுங்க. டேய் நான் உங்க கூட 100 வருஷம் வாழணும்டா. சூப்பர்ங்க, நல்லா பண்ணிருக்கீங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு உஜாலா விளம்பரம் எடுக்கிறோம். அந்த உஜாலா விளம்பரத்தை நீங்க பாடி கொடுத்துறீங்களா எங்களுக்கு? அதுல பாடிண்டே ஆடணும், ஓகேவா?
ஓகே. ஊத்திக்கோ ஊத்திக்கோ உஜாலா. ஊத்திக்கோ ஊத்திக்கோ உஜாலா. குஜாலா குஜாலா உஜாலா. கொஞ்சம் குஜாலா பிஜாலா குஜாலால கொஞ்சம் பிஜாலா. இது கமுக்கு கொண்டு வந்து குஜாலா அப்படி கொண்டு வந்துருங்க. ஓகே. குஜாலா குஜாலா. ஏங்க இது வந்து பக்கத்துல யாரும் உங்க காலை மிச்சா மாதிரி இது அப்படி பண்ண கூடாது. ஊத்திக்கோ ஊத்திக்கோ உஜாலா. ஊத்திக்கோ ஊத்திக்கோ குஜாலா. பாத்தீங்களா லிரிக்ஸ் நீங்க வந்து மாத்தி மாத்தி போட்டுக்கிறீங்க. அப்படி இல்லங்க. ஊத்திக்கோ ஊத்திக்கோ உஜாலா கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் வா குஜாலா. அந்த குஜாலால அப்படியே நீங்க ஹரியரன் மாதிரி அப்படி போட்டுக்கோங்க. ஓகே ரெடியா? கமான் பாடுங்க. ஊத்திக்கோ ஊத்திக்கோ உஜாலா. அப்புறம் குஜாலா போலீஸ்ல இருந்தா வந்து சொல்லுவாங்க ஏங்க ஊத்திக்கோ ஊத்திக்கோ குஜாலா. சாரி பாத்தீங்க உங்க கூட சேர்ந்து எனக்கு லிரிக்ஸ் வந்துச்சு. ஊத்திக்கோ ஊத்திக்கோ உஜாலா அப்படியே கொஞ்சம் குஜாலா இல்லனா கொஞ்சம் குஜாலா அப்படி எதாவது போட்டு பாருங்க. மானியத்திலே பொன் மானியத்தை போட்டுக்கோங்க. கமான். ஊத்திக்கோ ஊத்திக்கோ உஜாலா. எஸ் கமான். கொஞ்சம் என்னங்க கேட்டு போட்டுறீங்க அடிக்கடி அங்க என்ன கிணறா வெட்டிட்டு இருக்காங்க டக்குன்னு நிறுத்துறீங்களே என்னங்க நீங்க? ஊத்திக்கோ ஊத்திக்கோ குஜாலா. ஏங்க உஜாலான்னு சொன்னா குஜாலாக்கு போறீங்க. என்னங்க நீங்க குஜலா அம்பாலா என்னங்க நீங்க? ஊத்திக்கோ ஊத்திக்கோ உஜாலா. ஊத்திக்கோ உஜாலா. இன்னும் கொஞ்சம் குஜாலா. கொஞ்சம் குஜாலா. ரெடி பாடுங்க. ஊத்திக்கோ ஊத்திக்கோ உஜாலா. கொஞ்சம் அப்படியே வாயில தூத்திட்டு அப்படியே வந்து படுத்துருங்க. சீரியஸ் ஆயிருவீங்க. ஹாஸ்பிட்டல்ல இருப்பீங்க. நாங்க வந்து பாக்குறோம். ஏங்க நீங்க கொஞ்சம் ஊத்திக்கோ ஊத்திக்கோ உஜாலா. கொஞ்சம் ஊத்திக்கோ ஊத்திக்கோ குஜாலா. கரெக்ட்டுங்க. அப்பா ஏதோ பரவாயில்ல. 100% அட்லீஸ்ட் ஒரு 70% தான் பண்ணீங்களே. சூப்பர் சந்தோஷம். அதுல புன் சிரிப்பு வேற. எங்க ஒரு சிரிச்சு காமிங்க. ஏங்க இதுக்கு நீங்க சிரிக்காமலே இருந்துக்கலாம். 4 வகையா இப்ப சிரிச்சு காமிக்கணும். 4 வகையான சிரிப்பை வந்து நீங்க வந்து ஓகே 4 வகை. ஓகே ரெடி. ஃபர்ஸ்ட் வகைக்கு போங்க. ஃபர்ஸ்ட் வகை கமான் சிரிங்க. இது பேய் படம் நாங்க எடுக்கலங்க. நாங்க எடுக்கிறோம் வந்து ரொமான்டிக்கான ஃபிலிம். அதுக்கு ஏத்த மாதிரி சிரிங்க. ஓகே கமான். ஐயோ நான் சிரிச்சா நீங்க பயந்துட்டீங்க. அது விட்டுங்க. நீங்க பாட்டு நீங்க சிரிச்சிட்டு இந்த பாட்டு பாடுங்க. நான் சிரிச்சா தீபாவளி ஹோய் கமான் பாடுங்க. நான் சிரிச்சா தீபாவளி ஹோய். எங்க அக்கா அது இல்ல நான் லிரிக்ஸ் மாத்திக்கிறோம். ரீமிக்ஸ் பாடுங்க. நான் சிரிச்சா தீபாவளி ஹோய் எங்க அக்கா சிரிச்சா காக்காவளி பாடுங்க. நான் சிரிச்சா தீபாவளி ஹோய் அக்கா சிரிச்சா காக்காவளி. அந்த ஹோயில தான் ஹோய் அப்படி முடிக்கணும். ஓகே கமான் திருப்பி ரெடி. ஹோய் அப்படி முடிங்க. கமான் 3 2 1 இந்த பாடலை பாடுவர். உங்க பேர் என்னங்க? ஆர்ஜே வாணி. என்ன ஆர்ஜே பாலாஜியா? ஆர்ஜே வாணி. ஆர்ஜே வாணி. ஓகே சூப்பர்ங்க. போலாம். ரெடி 3 2 1 கோ. நான் சிரிச்சா தீபாவளி ஹோய் அக்கா சிரிச்சா காக்காவளி. சூப்பர்ங்க. பயங்கரமா பண்ணிட்டு போங்க. சரி ஓகே. அப்புறம் வந்து இப்போ வந்து இந்த அழுகிற சீன்லாம் கொஞ்சம் இருக்கு. அதுக்கு பண்ணிட முடியுமா நமக்கு? இப்போ வந்து தேவர் கொண்டா அவங்கள விட்டுட்டு போறாரு. சரியா? ஓகே. கொண்டா அழணும். எப்படி? கொண்டா தேவர் கொண்டா. சூப்பர் பின்றிங் போங். நீங்க வந்து கண்டிப்பா இந்த தடவை விஜய் அவார்ட்ஸ் உங்களுக்கு தான். நான் வந்து ஆஸ்காருக்கு கூட நாமினேஷன் போட்டுறேன் உங்க பேரை. சரியா? ஓகே ரொம்ப நல்லா பேசுனீங்க. ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஓசி வைஃபைன்னு ஒரு யூடியூப் சேனல்லேருந்து ஃபோன் பண்ணியிருக்கோம். இது ஒரு சின்ன ப்ராங்க் ஷோ. அடங்கொய்யாலைவா. சரி நல்லா பண்ணீங்க. ரொம்ப கோஆப்ரேட் பண்ணீங்க. ரொம்ப நன்றிங்க. சரி அக்கா எனக்கு அப்பவே விலகிச்சு ஆனா ஏதோ கலாய்க்கிறாங்கன்னு மட்டும் புரிஞ்சிச்சு. நாமளே ஒரு ஃபன்னா இருக்குவேன்னுதான். சூப்பர் ஓகே நீங்க ரொம்ப ஜோவியலான ஒரு பர்சன். ரொம்ப நன்றி. ஆக்சுவலா நாங்க இத யூடியூப்ல போடலாம்ல? போடலாம். ரொம்ப நன்றி. சூப்பர் பாய்கா. ஓகே பாய். நீங்க யாரு? உன்னை போல ஒருவன். நீங்க யாரு அப்படின்னு கேட்டுச்சு. உன்னை